வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்க போறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் எடிஷன்ல வெனஸ்டேல ஜூலை 8, 2020 14 பேஜஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் அதில் என்னென்னலாம் படிக்கிறாங்களா? இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு பாருங்க. இவர் பேர் என்னங்க? ஜேர் போல்ஸ்னாரோ. ஜேர் போல்ஸ்னாரோ அப்படிங்கிறது இவருடைய பெயர். ஜேர் போல்ஸ்னாரோ அவர் யாருங்க? பிரேசிலியன் பிரசிடென்ட், அந்த பிரேசில் நாட்டை சேர்ந்த ஜனாதிபதி. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஹேஸ் ஆஃபன் அடிக்கடி பிளேட் டவுன் த செவரிட்டினா கடுமை. எதோட கடுமை? கொரோனா வைரஸோட கடுமை அந்த அதிகமா இருக்குது. காலிங் இட் லிட்டில் ஃப்ளூ. இது லிட்டில் ஃப்ளூன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனால் அனௌன்சஸ் ஹி ஹாஸ் டெஸ்டட் பாசிட்டிவ்னா என்னங்க? அவருக்கும் கொரோனா நோய் வந்துருச்சு, பாசிட்டிவ்னு சொல்லி வந்துருச்சு. ஃபார் COVID-19 சேஸ் ஹி இஸ் இன் குட் ஹெல்த். அவர் வந்து இன்னும் நலமா தான் இருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காரு. டிஸ்பைட் ரன்னிங் எ ஃபீவர். அவர் டிஸ்பைட் இருந்தும் கூட, அவருக்கு காய்ச்சல் இருந்தும் கூட அவரு நல்லா தான் இருக்காரு அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஆஸ்திரேலியா பத்தி என்ன நியூஸ்ங்க? ஆஸ்திரேலியா செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி மெல்போர்ன் ஹாஸ் பீன் ஆர்டர்ட் இன்டு லாக்டவுன் ஃபார் செகண்ட் டைம். ஆஸ்திரேலியா இரண்டாவது பெரிய நகரமான மெல்போர்ன் வந்து லாக்டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். அடுத்தது யுஎஸ் கவர்மெண்ட் வில் பிளே வேக்சின் மேக்கர்ஸ் நோவாவேக்ஸ் $1.6 பில்லியன். ஒரு பில்லியன் எவ்வளவுங்க? 100 கோடி. அப்போ 1.6 பில்லியன் அப்படின்னா 160 கோடி டாலர்கள் அமெரிக்க அரசாங்கம் வேக்சினை தடுப்பூசி செய்யும் கம்பெனியான நோவாவேக்ஸுக்கு செலுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டு எக்ஸ்பெடைட் த டெவலப்மெண்ட் ஆஃப் 100 எம்ங்கிறத அது 100 மைக்ரோனா மில்லியா என்னன்னு தெரியல. டோசஸ் ஆஃப் த கோவிட் வேக்சின் பை த பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். ஸோ பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர், அப்போ அடுத்த வருஷம் தொடக்கத்தில் வந்து இந்த டோசஸ், இந்த 100 டோசஸை வந்து இது பண்றதுக்கு வந்துட்டு அமெரிக்க கவர்மெண்ட் வந்து இது மாதிரி கொடுக்குது அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து WHO adjusts travelers to wear mask or on planes. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது? just travelers to wear, பயணிகள் கண்டிப்பா வந்து wear mask on planes. பிளேன்ல வந்துட்டு மாஸ்க் கண்டிப்பா அணிய வேணும் அப்படி சொல்லி சொல்லுது. அடுத்து இன்னொருத்தருக்கு நம்மால் யாரு உங்களுக்கே தெரியும், கூகுள் சுந்தர் பிச்சை, ஆப்பிள் ஸ்டீவ் கோக், ஃபேஸ்புக் மார்க் ஜக்கர்பர்க், அமேசான் ஜெஃப் பெசோஸ் will appear virtually for questioning in front of the House panel on July 27 for hearing in an antitrust case. அதாவது கூகுள் கம்பெனியினுடைய சுந்தர் பிச்சை, ஆப்பிளுடைய டிம் குக், ஃபேஸ்புக்கினுடைய மார்க் ஜக்கர்பர்க், அமேசானுடைய ஜெஃப் பெசோஸ், இவங்க எல்லாரும் தோன்றுவாங்க. விர்ச்சுவலினா நேரா கிடையாது, இந்த இன்டர்நெட் வழியா வருவாங்க. ஃபார் கொஸ்டனிங், கேள்வி கேட்கறதுக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் பேனல். எதுக்காக? ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் அப்படின்னா, ட்ரஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், நம்பிக்கை. ஆன்டி ட்ரஸ்ட்னா நம்பிக்கையின்மை கேஸ்ல அவங்க தோன்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. தலையங்கத்துல இது என்னதுங்க? எஸ், புல் பேக் ஆன் பட் இந்தியா won't rest till the China scales down the forces along LAC. அப்படின்னு என்ன அர்த்தங்க? புல் பேக் ஆன், அந்த படையை வந்து பின்னாடி அவங்க கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் ஆனாலும் இந்தியா won't rest, இந்தியா வந்து ரெஸ்ட் பண்ணாது. டில் எது வரைக்கும்? சைனா ஸ்கேல்ஸ் டவுன் ஃபோர்சஸ் அலாங் LAC. LACன்னா என்னங்க? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிறது LOC, லைன் ஆஃப் கண்ட்ரோல். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கக்கூடியது LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதுதான் ரெண்டுக்கும் ஏற்பட்ட வித்தியாசம். LOC அல்லது மற்றும் LAC, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா நண்பர்களே? LOC வேற, LAC வேற. LAC வந்து சைனாவோடது, LOC வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான அந்த இதுதான் LOC. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அமெரிக்கன் நேவி கண்டக்டட் அன் எக்ஸசைஸ். அமெரிக்க
அமெரிக்க கப்பற்படை வந்து என்னதுங்க நடத்தி இருக்குது, ஒரு ஒத்திகை நடத்தி இருக்குது இன் சவுத் சைனா சி, இன் தென்சீன கடல்ல on Monday, even as China accused it of flexing its muscles. So சைனா வந்து குற்றம் சாட்டி இருக்கு, என்ன flexing its muscles அப்படின்னா தன்னுடைய மசில்களை வந்து விரிச்சு காட்டு, அதாவது தன்னோட பலத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி சைனா இது பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு யூஎஸ் டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், அமெரிக்கா வந்து வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுது, அட்டெண்ட் கிளாஸ் இன் பர்சன் ஃபார் ஃபேஸ் டெபோர்டேஷன் ரிஸ்க். அமெரிக்கா யூஎஸ் டு ஃபாரின், அமெரிக்கா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுது, அட்டெண்ட் கிளாஸ் இன் பர்சன். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து உங்களை வந்து அந்தந்த நாட்டுக்கு நீங்க அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. கோர்சஸ் ஃபுல்லி ஆன்லைன், கோர்சஸ் வந்து ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு லீவ் யூஎஸ் நியூ நார்ம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து அமெரிக்காவை விட்டு வெளியேறணும். ஆர் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் யூனிவர்சிட்டி ஆஃபரிங் ஹைபிரிட் மாடல், அல்லது மற்ற யூனிவர்சிட்டிய ஹைபிரிட் மாடல்ல பரிந்துரைக்கக்கூடிய மற்ற யூனிவர்சிட்டிக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவாங்க. ஸோ கோர்சஸ் ஆன்லைன்ல படிச்சா. So courses is fully online. Student is outside US, say in India. Student will remain inactive. Students வந்து ஆக்டிவ்ல தான் இருப்பாங்க. But if the university opts for a hybrid model, the government will save to enter US retain valid legal status. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது முழுசும் படிக்கிற நேரம் இல்லை நண்பர்களே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா டாப்ஸ் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் சீட் நேஷன்ஸ், அதையும் ரொம்ப மோசமாக பாதிப்பித்த நாடுகள்ல இந்தியா வந்து ரொம்ப டாப்ல இருக்குது. வித் நோ கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இல்லாம பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இந்தியா முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்தியா, ரஷ்யா, ஸ்பெயின், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, அடுத்தது ஜெர்மனி அப்படி சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப மோசமான நியூஸ். 1.6 கேசஸ், 1.6 லட்சம் கேசஸ், 3236 டெத்ஸ் இன் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக். ஸோ ஜூலை மாதம் முதல் வாரத்திலேயே 1.5 லட்சம் கேசஸ் நண்பர்களே. 1.5 லட்சம் கேசஸ். யாரும் அனாவசியமா வெளியே போகாதீங்க, போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. 99% business in India now in MSME category. அதாவது 99% பிசினஸ் இப்போ வந்துட்டு எம்எஸ்எம்இ என்னங்க, சிறு மற்றும் குறு, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்றாங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இன்னா என்னங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். To infect 150 non-disclosure of fever to be an offense in TN. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கேரளாவில் ஒரு நியூஸ் போயிருக்கு பாருங்க. கோல்டு ஸ்மக்லிங் ராயல்ஸ் கேரளா, சிஎம்ஓ செக்ரட்டரி கோஸ் ஆன் 1 year லீவ் அப்படின்னு சொல்லி நியூஸ். என்னது இந்த ஸ்வப்னா சுரேஷ் எக்கி அக்யூஸ்ட். சொப்னா சுரேஷ்ங்கிறவங்க வந்துட்டு ஒரு கான்சுலேட், அவங்க ஒரு துபாயில இருக்க கான்சுலேட்ல வேலை செய்யறவங்க, திருவனந்தபுரத்துல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 30 கிலோ கோல்ட வந்து கடத்துறதுல வந்து அவங்க துணையா இருந்திருக்காங்க. அப்படிங்கறதுல அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏபி கேஸ் லீக், எல்ஜி பாலிமர் சிஇஓ 11 ஹெல்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஆந்திர பிரதேசில் வந்துட்டு கேஸ் லீக், எல்ஜி பாலிமர்ஸ்ங்கிற கம்பெனியில ஸோ சிஇஓவும் 11 பேரும் வந்து அதுல உடந்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது COVID-19 toll rises to 6 in district, another 6 critical. ரொம்ப இந்த COVID-19 இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த உயருது. எங்க 6 டிஸ்ட்ரிக்ட்ல, மற்ற 6 வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 3 courts in district court complex were closed after a district magistrate tested positive.
3 கோர்ட்டுகளும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 3 கோர்ட்டுகளும் மூடப்பட்டு விட்டது. அப்ப ஆஃப்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மூடப்பட்டு விட்டது அப்படி சொல்றாங்க. அடுத்தது ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடர் இன் த நீல்கிரிஸ். ஃபேக்டரி ப்ரோ இன்ஃபெக்ட்ஸ் 95 பீப்புள். இப்போ நீலகிரியில் எந்த ஒரு கோவிட் பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்குள்ள வந்து ஒரு இது ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, எந்த கம்பெனி? ஃப்ளோ சார்ட் ஷோஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் அ மேன் who turned up the office and covid turned upனா என்னங்க, வந்தாரு, அப்பியர் ஆனாரு. டேர்ன்ட் அப் அந்த ஃப்ளோ சார்ட் வந்து காமிக்குது. ஒரு மனுஷன் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்யற ஒரு ஆள் வர்றாரு. எப்போ? ஜூன் 11 சிம்டம்ஸோட ஜூன் 5 அவர் ஆஃப்டர் அட்டெண்டிங் ஆஃபீஸ் நீரல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மேன் லீவ்ஸ் ஃபார் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போறாரு. ஃப்ரம் ஏலனஹள்ளி. அந்த ஏலனஹள்ளியிலேருந்து ஏலனக்கண்ணியில் தான் அந்த நீல் கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் ஜூலை 8 அவர் திரும்பி வர்றாரு ஏலனஹள்ளிக்கு. அட்டென்ஸ் ஆஃபீஸ் அட்டன் பண்றாரு. கோஸ் அரௌண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ட போறாரு. அண்ட் கோஸ் டு சிஸ்டர்ஸ் பிளேஸ் ஆர் க்ரூஸ்பேட் ஏலனஹள்ளி. அதுக்கப்புறம் சிஸ்டரோட வீட்டுக்கு போறாங்க. ஜூன் 9 கம்ஸ் டு ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. அண்ட் கோஸ் ஆன் ரவுண்ட்ஸ் போறாங்க. அதுக்கு மறுபடியும் க்ரூஸ் பேட்டுக்கு வராங்க ஈவினிங். அதுக்கப்புறம் ஃபாலோஸ் ப்ரீவியஸ் டேஸ் ரொட்டீன் விசிட்ஸ் ஆஃபீஸ் அண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபேக்டரி. அது மறுபடியும் க்ரூஸ் பேட்டுக்கு வராங்க ஈவினிங்ல. ஸோ இவ்வளவு இந்த ஒரு மனுஷனால அவங்க 95 பேருக்கு வந்துட்டு தொத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இனி எத்தனை பேருக்கு தொத்தி இருக்குதுன்னு யாருக்கு தெரியாது. ஆல் 755 எம்ப்ளாயிஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு ஐசோலேட் தெம்செல்ஃப். அந்த கம்பெனியில, அந்த எல்லனஹள்ளியில இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில வேலை செய்யற 755 தொழிலாளர்களையும் என்ன சொல்றாங்க, ஐசோலேட் பண்ண, தனிமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து, வயலேட்டிங் கொரோனா வைரஸ் கர்வ்ஸ், கவர்மெண்ட் மே ஸ்லாப் ஃபைன் ஆஃப் அப் டு 2 lakh. அதாவது கொரோனா வைரஸ் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய சட்டங்களை மீறினா 2 லட்சம் வரைக்கும் நம்மளோட பிழை, அதாவது ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் கோவிட் டேலி மே டச் 4K. அந்த 4Kன்னா உங்களுக்கே தெரியும், 4000. K அப்படின்னா என்னங்க, 1000. கிலோ அப்படிங்கறது 1000. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் 4K அப்படின்னா 4000 பை August 1. பை August 1 என்ன அர்த்தம்? ஆகஸ்ட் 1 அப்படின்னு அர்த்தம். 4000 பேர் கோவிடால பாதிக்கப்பட்டவங்களுடைய இது வந்து 4000 தொட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. So government administration or CMCH, government டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, CMCH ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ரெடியா இருங்க, 200 பெட் ஃபெசிலிட்டியோட ரெடியா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 escapes from hospital brought back. ஓகேங்களா? இந்த கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்ச ஒருத்தர் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 30-year-old man gets life for killing friend. 30 வயசு உள்ள மனிதன் வந்து அவருக்கு என்ன கெட்ஸ் லைஃப். லைஃப்னா என்னதுங்க, ஆயுள் தண்டனை. லைஃப் இம்ப்ரிசன் பண்ணதை சுருக்கி லைஃப்ங்கிறாங்க. ஃபார் கில்லிங் அ ஃப்ரெண்ட், அவனுடைய நண்பனை கொலை பண்ணதுக்காக 30 வயசு மனிதனுக்கு இந்த ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் என்னங்க, எம்ஜிஆர் வெஜிடபிள் மார்க்கெட் ரீஓபன்ஸ் ஆஃப்டர் 10 days. எம்ஜிஆர் காய்கறி சந்தை 10 தினத்துக்கு அப்புறம் திறக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ். 80 patients refused to move to கொடிசியா சென்டர் ஃப்ரம் ESI ஹாஸ்பிட்டல். ESI ஹாஸ்பிட்டல் இருந்து கொடிசியாவுக்கு 80 நோயாளிகள் போறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ். அடுத்ததுங்க, வித்தவுட் சேஃப்டி புரோட்டோகால் ஃபேக்டரிஸ் டர்ன் டிண்டர் பாக்ஸஸ். அதாவது அதாவது எந்த ஒரு சேஃப்டி புரோட்டோகாலும் இல்லாம ஃபேக்டரிஸ் என்ன ஆகுது,
டர்ன் அந்த அந்த நோய் தொற்றும் தளங்களாக டெண்டர் பாக்ஸஸ்னா நோய் தொற்றும் தளங்களாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஒரு பேர் என்னங்க, ஜெயந்தி ரமேஷ்ங்கிறவங்க. என்னது, கேப் இயர் குட் பி எ பிரிட்ஜ் நாட் பிரேக். ஏ கேப், ஸோ ஒரு என்னது ஒரு 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 இடைவெளி, ஒரு இயர் வந்துட்டு குட்பி ஒரு பாலமா இருக்கலாம், இடைவெளியா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு இது எழுதியிருக்காங்க, ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அதுல. ஸோ ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ் ஹிட்ஸ் ஃபவுண்டரிஸ். ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ் ஹிட்ஸ் ஃபவுண்டரிஸ். ஃபவுண்டரியில் ஆள் பற்றாக்குறை வந்து ஆள் பற்றாக்குறை அவங்க ஷார்டேஜா இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. Fall in output disrupts supply of casting to automobile and pump industries. Fall in output disrupts supply of castings. Supply of castings வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அதாவது தேக்க நிலைக்கு உட்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் இது சொல்லியிருக்காங்க. Sent to High Court, over 5 lakh NRIs brought back from 137 countries. அதாவது சென்டர், அதாவது மத்திய அரசு ஹைகோர்ட்டு கிட்ட என்ன சொல்லியிருக்கு, 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், என்ஆர்ஐனா என்னங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை பிராட் பேக் கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து 137 நாடுகள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லி சென்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்க ஒரு நியூஸ் என்னதுங்க, நம்ம தமிழ்நாடு பத்தின என்ன நியூஸ், ஜாப்லெஸ் டிஎன் பர்சூஸ் எம்என்ஆர்ஜிஏ ஒர்க். ஜாப்லெஸ் வேலையின்மை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையின்மை வந்துட்டு எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஒர்க். ஸோ எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஒர்க்னா என்னங்க, அண்டர் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ அது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அது தெரியாதுங்க, எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஒர்க்னா என்னன்னு தெரியல எனக்கு. COVID-19 toll in Tamil Nadu at 1636. COVID-19 டோல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய COVID-19 இறப்பு வீதம், டோல்னா மரணம் அடைந்தவர்களோட 1636 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹை நம்பர் ஆஃப் கேசஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். தென் மாவட்டங்கள்ல நிறைய கேசஸ் வந்து இத ரிப்போர்ட் பண்ணப்பட்டது. வைல் த மதுரை ரிப்போர்ட்டட் 334 கேசஸ், மதுரையில வந்து 334 கேசஸ் ஆயிருக்கும் போது கன்னியாகுமரியில 119 கேஸ், தேனியில 94 கேஸ், தூத்துக்குடியில 144 கேஸ், திருநெல்வேலியில 181 கேஸ், விருதுநகர்ல 253 கேஸ். ஸோ இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து இந்த பேஜுங்க, பேஜ் நம்பர் வெனஸ்டே July 8, 2020 இல்லைங்களா, பேஜ் நம்பர் 8. ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூஸ் நேஷன், இந்திய அளவில் என்னென்ன நியூஸ் இருக்குதுன்னு பாருங்க. As OLI faces calls to step down China to his rescue. 1344 member standing committee demand Nepal chief resignation. அதாவது 44 மெம்பர் இருக்க கமிட்டியில் 30 பேர்ல இருக்க 44 பேர்ல 30 இருக்க கமிட்டி வந்து டிமாண்ட் நேபாளுடைய சீஃப வந்து ரிசைனேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சைனா டு ஹிஸ் ரெஸ்கியூ, சைனா வந்து அவங்கள காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. A Chinese embassy spokesman was quoted as saying by
Kathmandu posts that China did not wish to see the Nepal Communist Party in trouble. China வந்து did not Nepal Communist Party trouble இருக்க விரும்பல and wish that leaders would resolve their difference and stay united. லீடர்ஸ் வந்து அந்த அவங்களுடைய கருத்து வேறுபாடுகளை அவங்களே கலையணும் அப்படின்னு சொல்லி and stay யுனைடெடா இருக்கணும் விரும்புறாங்க. China was said to have made similar efforts to save கேபி ஓலி. அவங்க கேபி ஓலி இப்ப இருக்கிறவங்க அவங்க தான் வந்துட்டு நேபாளோட பிரசிடண்டா இருக்காங்க. கேபி ஓலியோட கவர்மெண்ட் இதே மாதிரியான இதை கேபி ஓலியோட கவர்மெண்ட் பாதுகாக்கிறதுக்கு சைனா கவர்மெண்ட் எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஸ்பீட் ஆஃப் ஒர்க் ஆன் ரோட்ஸ் பிரிட்ஜஸ் இன் பார்டர் ஏரியாஸ் ராஜ்நாத் டு பிஆர்ஓ. அதாவது வேகப்படுத்துங்கள், ஸ்பீட் ஆஃப் த ஒர்க், சாலைகளையும் பிரிட்ஜஸ் பாலங்களையும் உருவாக்கும் வேலையை அந்த வேலையை துரிதப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிஆர்ஓட்ட சொல்றாங்க. பிஆர்ஓ என்னங்க, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். பிஆர்ஓ என்னங்க, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஆந்திரா ரிப்போர்ட்ஸ் ஹையஸ்ட் கோவிட் கேஷுவாலிட்டிஸ் இன் சிங்கிள் டே. ஆந்திரா வந்துட்டு இந்த ரிப்போர்ட் பண்ணுது தன்னுடைய ஹையஸ்ட் கேஷுவாலிட்டிஸ். கேஷுவாலிட்டிஸ்னா என்னங்க, இறந்தவர்கள். அந்த இறந்தவர்களோட சிங்கிள் டேல ஒரு நாள்ல அதிகமா இறந்தவங்களுடைய இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா ஹவர் ஆடட் ஓவர் 200 டேஸ். மகாராஷ்டிரால 200 பேர் செத்து போயிட்டாங்க, 224 பேர் இறந்துட்டாங்க. செகண்ட் டே இன் ரோ. The toll rising in Mumbai. பம்பாயில மட்டும் 64 பேர் இறந்துட்டாங்க. Total deaths from the pandemic in Mumbai crossed 5,000. பம்பாயில் 5,000க்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. While the toll in China stood 4,634 on Tuesday. So அதாவது சைனாலேயே மொத்தமா 4,294 பேர் தான் செத்துருக்காங்க. ஆனா பம்பாயில 5,002 பேர் இறந்திருக்காங்க. City accounts for a quarter of countries 20,160 COVID-19 deaths. City என்ன சொல்றது, அக்கௌண்ட் countries. இந்த பம்பாய் சிட்டியில மட்டும் பம்பாய் சிட்டியில 20,160 கோவிட். சிட்டி அக்கௌண்ட்ஸ் ஃபார் a quarter of countries. நம்ம நாட்டினுடைய மொத்தம் 20,160 பேர் COVID-19 டெத்ஸா இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னங்க, பொருளாதார நியூஸ் இல்லைங்களா. டைம்ஸ் குளோபல் பொருளாதார நியூஸ். யூஎஸ் மே ஜாயின் இந்தியா பேனிங் டிக்டாக். இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்காவும் டிக்டாக்குக்கான தடையை விதிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டோரியல். இந்த எடிட்டோரியல் படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஒரு IAS IPS ஆகணும், இந்த மத்திய அரசுல ஒரு இது பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். A challenging Independence Day for America. A challenging Independence Day. சுதந்திர தினம், அமெரிக்காவோட சுதந்திர தினம் சேலஞ்சிங்கா இருக்குது அப்படி சொல்றாங்க. கொரோனா வைரஸ் ரேஜஸ்னா என்னங்க, வெறியாட்டம் போடுது. ரேஜ்னா வெறின்னு அர்த்தம். கொரோனா வைரஸ் ரேஜஸ். எக்கானமிஸ் இன் ட்ரபிள். பொருளாதாரம் பிரச்சனையில் இருக்குது. பிளாக் லிவ்ஸ் மேட்டர் ப்ரொடெஸ்ட் ஷோ அமெரிக்கா ஸ்டில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதாவது இந்த கருப்பின மக்களுடைய பிளாக் லிவ்ஸ் மேட்டர், கருப்பின மக்களுடைய உயிர் முக்கியமாகப்படுதுங்கிற அந்த போராட்டம் அமெரிக்கா ஸ்டில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அமெரிக்காவுடைய வேலை ப்ரோக்ரஸ்ல இருக்குதுன்னு காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஆப் பேன் வில் ஹாவ் அன் இம்பாக்ட். அடுத்ததுங்க, அந்த ஆப், அந்த 59 அப்ளிகேஷன்ஸ் தடை செய்ய ஒரு இம்பாக்டா இருக்கும் ஆன் த ஹோல்டிங் கம்பெனிஸ். அந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் பவர் ப்ரொஜெக்ஷன் பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா நம்ம கோயம்புத்தூர் டைம்ஸுக்கு வருவாங்க. கோயம்புத்தூர் டைம்ஸ்ல என்னங்க, அந்த என்டர்டைன்மெண்ட் நியூஸ் என்னது, ஹரிஷ் கல்யாண்
இவர் பேர் தான் ஹரிஷ் கல்யாண். ஐ வுட் வாண்ட் மை ஃபிலிம்ஸ் டு ரிலீஸ் இன் தியேட்டர்ஸ். நான் வந்து என்னுடைய படங்களை திரையரங்கில் ரிலீஸ் பண்ணத்தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இவர் யாரு அப்படின்னு. ஸோ ஹிந்தி பட நாயகன், நம்ம நிறைய தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காங்க. துப்பாக்கி போன்ற படங்களை வித்யுத் ஜம்மால் அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, அமிட் பேண்டமிக்கோட மத்தியிலையும் வித்யுத் ஜம்மால் டு பேக் யூனிக் பிசினஸ் ஐடியாஸ். வித்யுத் ஜம்மால் வந்து ஒரு பிசினஸ் ஐடியாஸ் இது பண்ணியிருக்காங்க. ஐ லைக் an ஐடியா ப்ரொபோஸ்ட் பை a கேர்ள் ஃப்ரம் a கேர்ள். ஸோ டெல்லி ஒரு ஐடியா, டெல்லியில் இருக்கக்கூடிய கேர்ள் வந்து ஒரு ஐடியா ப்ரொபோஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. ஷி வாண்டட் டு பில்ட் ரீசனபிளி பிரைஸ்டு பேர்ட் ஹவுசஸ். ஸோ அவங்க வந்து ஓரளவு சரியா ஓரளவுக்கு நல்ல விலை இருக்கக்கூடிய பேர்ட் கேஜஸ் வந்து பில்ட் பண்ண நினைக்கிறாங்க. இட் இஸ் a டைம்லி ஐடியா. இது கரெக்டான இந்த டைமுக்கு ஏற்ற ஐடியா. ஒன்ஸ் த வேர்ல்ட் ரிட்டர்ன்ஸ் இன் நார்மல்சி, the man-animal conflict will spiral out of the control. ஸோ இந்த மனிதனுக்கும் மிருகத்துக்குமான அந்த பிரச்சனை வந்துட்டு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. முழு பேப்பரை படித்து காமிச்சிட்ட நண்பர்களே. இது ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.